அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபேன். சார், முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பிரதமரை சந்தித்த விஜய் ராகுல் காந்தியை சந்திக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ராகுல் காந்தியை சந்திக்கதாட்டு முதல்ல ஷெடியூல் இருந்ததாட்டு ஒரு தோற்றம் இருந்தது, அபிஷியலாக சொல்லலை. அது பிறகு நம்ம இருந்துட்டு கேன்சல் பண்ணதாட்டும் அவர் சொல்லலை. ஸோ நம்ம ஸ்டிக் டு அந்த லிட்ரேச்சர் என்னவோ அதுக்கு தக்கன பேசணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் திலக் இன்னைக்கு நண்பர் திருச்சிக்காரரு, அவர் ராஜ்யசபா வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். காங்கிரஸை பற்றி பல விமர்சனம் பண்ணாலும் கிறிஸ்டோபர் திலக் ராஜ்யசபா இருந்தது நம்ம மகிழ்ச்சி. அது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நிதி ஆயோக் வரும்போது சந்திப்பாருன்னு சொல்கிறார். இப்போ சந்திக்காததுக்கு காரணம் வந்து அரசு பணி நிமித்தமாக வந்திருப்பார் ஒன்று. ரெண்டாவது, அவங்களும் கர்நாடகா இதில் பிஸியாக இருந்திருப்பாருங்கிறது வருது. ஸோ இந்த விஷயம் இந்த வகையில் விளக்கம் சொல்லப்படுது. ஆனால் மற்ற தரப்பு வந்து மோடி 10 நிமிஷம் தான் பேசினார், அமித்ஷா சந்திக்கலை, அதனால இந்த இதை கேன்சல் பண்ணிட்டாருன்னு ஒரு வதந்தி பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம இன்சைடு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இப்படித்தான் ஆணித்தரமாக இதை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்படி சொன்னால் கூட இன்னும் ஒரு வாரத்தில் போய் சந்திப்பாராக இருக்கலாம். இது அரசு பயணமாக இருந்தால் நேரே போய் சந்திக்க மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இப்படி ஓடிட்டுருக்கோம். இதில் காங்கிரஸ் உள்ள அரசியலில் வந்து ஜோதிமணி கை ஓங்கும். இந்த மீட்டிங் வராதது ஜோதிமணி மாணிக் தாகூரை சினப் பண்ணிட்டாங்க. அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அவங்க ஒரு ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கவுண்டர் லாபியில் இருந்து இபிஎஸ் கொடுத்தாரு. இபிஎஸ் வந்து விஜய் கேரளாவில் பதவியேற்பு விழாவுக்கு போகிறாரா போகலையான்னு அப்படி கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போகலைன்னு தெரிஞ்ச பிறகு, கடைசி நிமிஷம் வர போகலைன்னு தெரிஞ்ச பிறகு 14 மணி 54 நிமிஷம் 2 மணி 54 நிமிஷம் சுமார் 3 மணிக்கு மத்தியானத்துக்கு மேலே பதவியேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்த்தை போட்டு காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுறாரு. அடுத்தால பொய்க்கால் குதிரை அரசு காங்கிரஸால் ஓடுதுன்னு மீண்டும் கிண்டல் பண்ணி அடுத்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு. இதை கவுண்டர் லாபியில் இவங்க ஜோதிமணி அம்மையார் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே விளையாட கொண்டு சீட்டுலாம் அவங்க பெருசாக நம்ம தலித் சகோதரர் சொல்ல பிறந்தைக்கு எதிராக பேசினவங்க தான். அவர் கொடுத்து 5 பேர் ஜெயிக்க வச்சால்தான் நீங்கள்லாம் மந்திரியாக இருக்கீங்க இன்னைக்கு. ஸோ ஓகே, அவங்க இதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து கார்ஸ் ட்ரேடிங்க்கு எதிராக விஜய்க்கு எதிராக ஓப்பன் ஆட்டே அடிக்கிறாங்க. அது எகிரி அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரிசீவிங் எண்டில் போய் மாணிக் தாகூர் முகத்தில் கரியை பூசுகிறாங்க. இது அப்படி பூசிட்டு இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு சந்திப்பு நடக்கலைங்கும் போது கிறிஸ்தவத்தில் நடக்குங்கிறாரு. கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க டைம் பீயிங் வந்து ஜோதிமணி கை காங்கிரஸுக்குள்ளே வாங்கிட்டு அடுத்தால செல்வ பெருந்தகை தலைவர் போஸ்ட்டையும் நம்ம நீக்கிறது வந்து கொஞ்சம் அங்கே கஷ்டங்கிற மாதிரி போகுது. எப்படியும் உடனே போயிடுவாருங்கிற மாதிரி தான் செல்வ பிறந்தைக்கு எதிராக வந்து நான் தலித் மைண்ட் செட் உள்ள காங்கிரஸ்காரனும் சரி, கோஷ்டியில் நம்ம வரணும்னு நினைச்ச காங்கிரஸ்காரனும் சரி செல்வ பிறந்தைக்கு எதிராக தான் இருந்தாப்புல. இது மல்லிகார்ஜுன கார்கே பேக்கிங் வந்து செல்வ பிறந்தைக்கு தெளிவாக இருக்குது. இப்போ இந்த சந்திப்பு நடக்காதது, விஜய் இங்கே கேரளா பதவியேற்புலாவுக்கு போகாததெல்லாம் சரி. விஜய் கூட்டணியில் இருக்கிறாரு, உள்ளாட்சியில் தாரான்ட்டாரு, ராஜ்யசபா தாரான்ட்டாரு, பார்லிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராரு, 2 மந்திரி தந்திருக்கிறாரு. அது ஒரு சைடில் இருக்கட்டு, அவரே நம்பி மட்டும் நிற்க முடியாது. விஜய் எடப்பாடி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாரு, அதையும் வச்சுக்கிடுவோம். சனாதான எதிர்ப்புன்னு இந்து தர்மத்துக்கு எதிராக தான் என்னோட பார்வை. சனாதானம் நல்ல ஒரு தர்மம், இந்து தர்மம் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் காத்து நிற்கக்கூடியதான் எஸ்டி சனாதான தர்மம். பட் அந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி சோனியா ராகுலை திருப்திப்படுத்தி மீண்டும் கூட்டணி அங்கே பிடிச்சிட முடியுமான்னு திமுகவும் ஒரு தரப்புக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அறிக்கையில் கூட தெளிவாக வந்து ஆதரவு கட்சியான கம்யூனிஸ்டுகளை நக்கல் அடிக்கிற மாதிரி காங்கிரஸ்காரன் வந்து பொய்யா போலியா பினராயி விஜயனை ஏன் கைது பண்ணலன்னு சொல்லிட்டான், அவன் வந்து பிஜேபிக்கு கைக்கூலியாக காங்கிரஸ்காரன் இருக்காங்க மாதிரி காங்கிரஸையும் ஒரு டைப்பாக விமர்சனம் பண்ணி விஜயனோட ரெய்டுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து விஜய்கிட்ட இருந்து அந்த அறிக்கை வரல. சிபிஎம் வந்து இங்கே 2 சீட்டை வச்சுக்கிட்டு சிபிஐ வந்து 4 பேரும் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அந்த அறிக்கை வரலன்னா ஸ்டாலினும் சனாதன எதிர்ப்பு அதுன்னு அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான அரசியலை தான் அவரும் பண்ணுறாரு.
இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அரசியலோட ஒரு மையப்புள்ளி தான் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸுங்கிற இது இருக்குது. ஸோ இது வந்து விஜய் கொஞ்சம் லூப் விடுறாருன்னா, இது 3 வருஷம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது, அதுக்குள்ளே உள்ள புகுந்துக்கலான்னு ஜோதிமணி எடப்பாடி காம்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. எடப்பாடி வந்து இந்த சைக்கிள் கேப்பில் உள்ள புகுந்துட்டு 20 சீட்டு அங்கே ஆஃபர் பண்ணுவாருன்னு சொன்னேன். அது பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு ஜோதிமணி ரூபத்தில் ஏதோ அவருக்குள்ள லாபியில் பண்ணுவாருன்னு. முன்னாடி திருநாவுக்கரசு சவுக்கு சங்கர் மூலமாக 20 சீட்டு கொடுப்பான்னாரு. 6 சீட்டு தான் சொன்ன ஸ்டாலின் 10 சீட்டை கொடுத்துட்டாரு. ஸோ காங்கிரஸ் ஆள் படுத்த ஆள், அரசு படுத்த ஆள்னு வியாபாரத்துக்கு தான் பண்ணுவான். விஜயை காட்டியே 3 எம்பி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டான், 3 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டான். ஸோ காங்கிரஸுக்கு உள்ள இந்த காங்கிரஸில் உள்ள இந்த அரசியலும் விஜய் நடவடிக்கை மையமாக வச்சு சுற்றி சுழலுது. நாள் இருக்கு. இது ஒன்றும் ப்ரீமச்சூர் ஸ்டேஜ் தான், முடிந்த முடிவல்ல. பட் அந்த நகர்வுகள் இந்த மாதிரி சுற்றி சுழந்து அடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். விஜய்க்கு நான் வந்து மைனஸாக பார்க்குறது சுரேஷ் கோபி பேசுனது தான். சுரேஷ் கோபி அதை வெளியே சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்ருன்ஸ்கா சொன்ன மாதிரி சுரேஷ் கோபியும் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் ஒரு விஜய்க்கு ஒரு மைனஸாக தான் பார்க்குறேன். ஓகே, கேரளாவோட முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கும் விஜய் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதே போல் ராகுல் காந்தியும் சந்திக்கல அப்படின்றப்போ விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கிறத பேசுபொருளாகிட்டு இருக்கு. முரண்பாடு இருக்குங்கிறத வந்து நம்ம முடிந்த முடிவாக எடுக்க முடியாது. ஏன்னா எதுவுமே வந்து ஃபைனல் டிசிஷன் ஆகலை, உறுதியான முடிவாகலை. அவங்க உள்ளாட்சிக்கும் ராஜ்யசபாவுக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 மந்திரி உள்ள இருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்தது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்க பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்க போது அதில் ஜோதிமணி உங்கள் கட்சியிலே கட்டுப்படுத்த முடியல. ஜோதிமணியை நீங்கள் காஸ்ட் ட்ரேடிங்னு எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க கூட விஜய்க்கு ஒரு வருத்தமாக கூட இருக்கலாமே. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து ஒரு இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன நிகழ்வுகளை வச்சு ஒரு முடிந்த முடிவுக்கு போகக்கூடாது. நிகழ்வுகளை வச்சு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அலர்ட்டாக இருந்து இது என்ன பாதையில் போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, துரோகத்தையே தொழிலாக கொண்ட துரோகத்திலே உருவான காங்கிரஸ் கட்சிக்கு கிறிஸ்தவ முஸ்லீமும் ஓட்டு போடுறாங்கிறதுக்காக விஜய் கொடுக்குற முக்கியத்துவமும், எடப்பாடி ஜோதிமணி ரூபத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும், ஏன் முதல்ல குத்திட்டு போன காங்கிரஸுக்கு மறைமுகமாக ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் தமிழ் மண்ணில் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். பாஜக எதிர்ப்பில் இந்த நாட்டில் முறைகேடு, பதவி ஆசை, பதவி வெறி, நம்பிக்கை துரோகம் எல்லாமே வந்து சரி நியாயம்னு நியாயப்படுத்தப்படுது. இந்த சூழ்நிலை அன்புமணி மட்டும்தான் பொது வேட்பாளர்னு சொல்லி இந்த இதுக்கு எதிராக அடிச்சிருக்கிறாரு. அன்புமணி பாராட்டுக்குரியவர். அன்புமணிக்கு என் பாராட்டுக்களை இதில் தெரிவிச்சுக்கிறேன். சார், கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனை அதிகமாக இருக்கிற நேரத்தில் மோடி அவர்களை சந்தித்து அது குறித்து ஒரு மனுவையும் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தியை சந்திச்சு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப எழுது. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா இப்படி கூட இருக்கலாம். ராகுல் காந்தியை சந்தித்தா சீமான் நீங்கள் சந்திக்கிறது சந்திக்காத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, சந்திங்க, சந்திக்காமல் போங்க பேசினார். அது அவங்கவுங்க விருப்பம், சந்திக்கிறாங்க சந்திக்காமல் போகிறாங்க, அது மேட்டர் இல்லை. இனத்துரோக காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்குங்கிறத சீமான் முன்னெடுப்பார். அப்போ மேகதாது கட்டுறான்னு சொல்லும்போது காங்கிரஸ் அமைச்சரவையிலேருந்து காங்கிரஸை ட்ராப் பண்ணுறேன்னு கேட்பார் அவர் தமிழ் தேசியங்கிறதுல. ஸோ அப்போ நீங்கள் கட்டுறது உறுதியாக இருந்து கட்டிட்டோம்னா அதுக்கு பிறகு காங்கிரஸை மந்திரி சபையில் வைக்கிறது வந்து விஜய்க்கு வந்து இங்கே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அதே மீறி வச்சாருன்னா மேகதாவது, காவிரியாவது, கச்சத்தீவாவது, தமிழனாவது ஒன்றாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அங்கே மெயின். காங்கிரஸால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வருது. அதை வச்சுட்டு நாங்கள் போயிட்டுருப்போம்னு 2009 கலைஞர் வந்து தமிழன் கொண்டு குடிக்கப்பட்ட போது காங்கிரஸுக்கு 16 சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்தார் இல்லையா? அதே மாதிரி தான் விஜய்ங்கிற இமேஜ் வரும். ஸோ அதனால மேகதாது பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறதுக்காக கூட அவர் அந்த சந்திப்பை அவாய்ட் பண்ணவும் செய்திருக்கலாம். ஏன்னா ஏன் அவாய்ட் பண்ணுறாருங்கிறது விஜய் அலோன் நோஸ். மற்றவங்க அவங்கவுங்க வந்து யாரையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி பாஜகவுக்கு பயந்து தான் பண்ணிட்டாருங்களா அவங்கவுங்க இன்டர்பிரட் பண்ணுவாங்க. பட் விஜய் ஹிம்செல்ஃப் அலோன் நோஸ். அதுதான் நாங்கள் கேரளாவில் அவர் போகாததும் விஜய்க்கு மட்டும்தான் தெரிகிற கருத்தை நான் சொன்னேன். இப்பவும் அந்த கருத்தை தான் சொல்கிறேன். இதில் விஜய்க்கு இமேஜுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறது வந்து சுரேஷ் கோபி வெளியே வந்து சில விஷயங்களை சொல்கிறது தான் விஜய்க்கு ஒரு பின்னடைவுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே சார், இதில் திமுக இன்னும் காங்கிரஸோட ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க சார். ஏன்னா அண்மையில் நடந்த அந்த இளைஞர் அணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார், இனி எப்போதும் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை அப்படின்னு. எங்கள் 75 டிஸ்மிஸ் பண்ணது இதே காங்கிரஸ் தான். என்னெல்லாம் சொன்னார், அவருக்கு துணைவியாரை இவ்வளோ இது பண்ணாங்க, எமர்ஜென்சி சொன்னார். அதே முதுகில் குத்தில் வாங்கிட்டு தானே 80 நேருவின் மகளை நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி போனார். அதே மாதிரி அவர் வந்து ஜெயின் கமிஷன் அறிக்கைன்னு சொல்லி மந்திரி சபையில் இருந்தால் ஆதரவு வாபஸ் பண்ணணுன்னு பச்சையாக தங்கள் சுயநலத்துக்காக
திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை ஒரு சாக்கு போக்கா சொல்லி 96 அந்த காலகட்டத்தில் வாபஸ் வாங்கினாங்க. அதே காங்கிரஸ் கூட தான் 2004 சோனியா காந்தி நேருவின் பேத்தியவர்கள் கூட்டணி வச்சாப்புல. இப்பவும் காங்கிரஸ் பண்ணது பச்சை துரோகம். இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க, கார்த்திக் சிதம்பரம் நமக்கு கரெக்டாக இருக்கிறாரு, மாணிக் தாகூர் அடிக்கிறார். மாணிக் தாகூரோட கார்த்திக் சிதம்பரம் செல்வாக்கான தலைவர். மாணிக் தாகூர் 3 ஓட்டுன்னா கார்த்திக் 10 ஓட்டு இருக்கு. நம்ம அந்த உண்மையை ஒத்துக்கணும். அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு செல்வாக்காக தான் இருக்காங்க. அப்போ செல்வாக்கான கார்த்திக் சிதம்பரம் டெல்லியில் அரசியல் பண்ணோம்னா அவங்களுக்கு சிதம்பரம் தேவை. ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லணும், இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸு, ஃபைனான்ஸு என்னன்னு சொல்றதுக்கு சிதம்பரம் தேவை. பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய சிதம்பரம் மூலமாக நமக்கு அந்த கூட்டணி வந்துடாதா? ஸோ அவங்களோட நோக்கங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது. காரணம் இங்கே இருக்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிற அடிப்படையில் எல்லாம் முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், எல்லாத்துக்கும் பாஜகவை ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இந்துக்கள்லாம் இழிச்ச வாயணி கருதி ஒரு தன்மை இங்கே ஓடுது. ஸோ இதை சுற்றி தான் 3 தலைவர்களும் முதலிட தலைவரான ஒன் டைம் ஓட்டுனாலும் முதலிட தலைவர் 35% ஐயா ஜோசப் விஜய், 2வது இட தலைவரான ஸ்டாலின் துரோகத்தை கடுமையாக இளைஞர் அணி இதெல்லாம் அடித்து இது பண்ணாலும் கூட அவர் உள்ளுக்குள்ளே சிதம்பரம் பண்ணிட மாட்டாரா? ராகுல் காந்தி பலம் இழந்து இவர் மல்லிகார்ஜுன கார்கே பலம் பெற்ற மாட்டாரா? நம்ம ஆளுதான செல்வ பெருந்தகை, இப்படி அவங்க ஒரு பாணியும், ஜோதிமணி ஊழலுக்கு குதிரை பேரத்துக்கு எதிர்ப்புன்னு எடப்பாடி அவரு சைக்கிள் கேப்பில் அடித்து புகுந்து விஜய்க்கு கார்னர் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன அரசு? பொய்க்கால் குதிரை அரசுன்னு சொல்லி காங்கிரஸ் தயவில் இருக்கக்கூடிய அரசு கேரளாவுக்கு போகிறது, இந்த மாதிரிப்பட்ட இதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. மோடிக்கும் அந்த ஒரு சைடு நிற்கிறார், மோடி கூட நிற்கிறாரு. அவர் தான் ஒரு லீடராங்க நிற்கிறார். பிஜேபி அவரை எதிர்பார்த்தா நிற்க வேண்டிய நிலைமை. அது சீட் ஷேரிங்ல காட்டிட்டாரு. புரியாதவங்க 4 பேர் பேசுவாங்க. நம்ம யதார்த்தத்தில் மெட்டீரியலாக என்ன நடக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு தன்மை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. சீமான் மட்டும்தான் காங்கிரஸ் இனத்தை அழிச்சதுன்னு தம்பி சீமான் மட்டும்தான் அதை ஓங்கி அடித்து பேசிகிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே காங்கிரஸுக்குள்ள அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அதுதான் முக்கியம். தமிழர் நலனா, தமிழர் நலனா, இந்துக்களின் நலனாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. காங்கிரஸ்னா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும், அதுதான் முக்கியங்கிறது எல்லாரோட பார்வை. அதிமுகவும் அந்த பார்வை உள்ளுக்குள்ள இருக்குது. ஜோதிமணி எடப்பாடி இல்லைங்களா, அவர் விஜய்கிட்ட இருந்து காங்கிரஸை தட்டி தூக்குறதுக்கு 20 சீட்டு கூட ஆஃபர் பண்ணுவார். 3 வருஷம் இருக்குது, பிரிமச்சூர் தான். ஆனா இதை நோக்கி தான் தமிழ் கட்சிகள் நகர்றாங்க. இப்படித்தானே கலைஞர் எம்ஜிஆர் மெஜாரிட்டி சீட்டு நான் கொடுக்க மாட்டேன், அதிமுக தான் பெருசுன்னு 23 சீட்டு கொடுத்துட்டார. ஜெயலலிதா சரண்டர் ஆகி 30 சீட்டு கொடுத்தாங்களே. ஸோ இந்த கட்சிக்கு இந்த ஒரு இது இருக்குங்கிற ஒரு எண்ணிக்கையில் எல்லாரும் இந்த கட்சியை தூக்கி சுமக்கிறாங்க. துரோகத்திலே உருவான கட்சியை தூக்கி இது பண்ணுறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு லாபி வச்சுக்கிட்டுறாங்க. எடப்பாடிக்கு ஜோதிமணியை ஓங்கி அடிக்கிறாப்புல அடி பஞ்சு கொடுத்தாங்க பாருங்க மாணிக் தாகூருக்கு. நெத்தி அடி, வாய் திறக்க முடியல மாணிக் தாகூருக்கு. செல்வ பெருந்தகை சைலண்டாக திமுக மல்லிகார்ஜுன கார்கே அவர் ஒரு சைலண்ட் போக்கு. இப்போ பவர் பொலிட்டிக்ஸில் சிதம்பரம் ஒரு போக்கு. இப்போ 4 லாபி இருக்குது. கொறடா மாணிக் தாகூர், ஜோதிமணி அவங்க நியாயத்தை பேசுறாங்க. நான் விமர்சிச்சிருப்பேன், மோடியை பற்றி பேசுனதுக்கெல்லாம் நான் விமர்சிச்சிருப்பேன், அதெல்லாம் மறுக்க வரல. ஆனால் இன்னைக்கு அந்த சகோதரி நியாயத்தை பேசுறாங்க. அடுத்து செல்வ பெருந்தகை என்ன மாணிக் தாகூர் என்ன மல்லிகார்ஜுன கார்கே வர எடுத்து நீக்கிப்பாரு, டெல்லியிலே காங்கிரஸ் புலவப்படும் அப்படிங்கிற பாணியில் அவரு இவர் செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. பவர் பொலிட்டிக்ஸில் கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறாரு. இவங்க எல்லாமே மாநில காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு விட்டுறக்கூடாதுன்னு செல்வ பெருந்தகையும் நம்ம பிடிச்சிருக்கணும்னு இவங்களும் ஓடுறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் எங்கேயா ஓட்டு இருக்குது? இந்த இந்து நாடார் வசந்தகுமார் தாயா உங்களுக்கு டெபாசிட்டே வாங்கி தந்தார். அவருக்கு மகன் விஜய் வசந்துக்காவது ஒரு இந்து நாடாருக்கு கொடுங்கப்பா. என்ன நீ உனக்கு என்ன ஓட்டு இருக்குது? டெபாசிட்டே இல்லாத கொஸ்டின் தானே மற்ற எல்லா கொஸ்டின்னு இந்து நாடார் விஜய் வசந்து கொடுங்கன்னு அவர் கேட்டுவிட மாட்டார். பிஸ்னஸை பார்த்துட்டு இருப்பார். நம்ம அந்த இதை ஒரு ஜாலியாக நம்ம அதையும் நம்ம இது பண்ணுறோம். செல்வ பெருந்தகை நாடாரு கொடுக்கலாம், இந்த நாடாரு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் கண்டினியூ பண்ண தான் விரும்புவார். அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸோ இப்போ மாநில காங்கிரஸ் தலைவர் யாருங்கிற அந்த ஃபைட்டுக்குள்ளே தான் இவ்வளோ கூத்தும் ஓடுது. ஓகே சார், இசக்கி சுப்பையா உட்பட 4 பேர் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க தாவேக்காவிலும் இணைஞ்சிருந்தாங்க. குதிரை பேரம் நடந்ததா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டும் எழுந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் கட்சி தாவலை ஒருபோதும் தாவேக்கா அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஎம் சண்முகமும் அதே மாதிரியான ஒரு பாணியில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? டே 1 நான் உங்கள்கிட்டையும் சொன்னேன், எல்லாத்திட்டையும் பேசினேன். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் தான் சொன்னேன். தினகரனே 3 மாதத்துல இந்த கவர்மெண்ட் போகும்போது அவர் சொல்லிட்டு தாங்க கிடப்பாரு, 3 மாதத்துக்கு அப்புறம் இப்படி தாங்க சொல்லுவாருன்னு நான் ஆணித்தரமாக தினத்தந்தி இதிலே சொன்னேன். அப்படி தான் நடந்தது. அதே மாதிரி டே 1 எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் சொன்னேன். பட் விஜய்க்கு மாற்று கவர்மெண்ட் அமையதுக்குள்ள வாய்ப்புகள் வந்தது, அது கைகூடலை.
எடப்பாடிக்குனாலும் சரி, திருமாவளவனுக்குனாலும் சரி. ஸோ மாற்று அரசுக்கு நம்பர் இல்லை, கை கொடாத போது விஜய் கண்டிப்புன்னு அல்லது எலெக்ஷன் தாங்கிறதா நம்ம கருத்து. அதில் நம்ம ஆணித்தரமாக அந்த கருத்து தான் இன்றைக்கும் ஓடுது. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் ஒரு 108 வச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாருன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலினால் நக்கல் நையாண்டி அடிக்கக்கூடிய லெவலில் தான் இருப்பார். பதவி ஆசைக்காக கவர்னர் மாளிகைக்கு நடையா நடந்தீங்கன்னு அசால்ட்டாக அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அடுத்து வந்து நீங்கள் கட்சி மாறிகளை வச்சு இது பண்ணக்கூடாதுன்னு திருமாவளவன், ஜோதிமணி, சிபிஎம், சிபிஐ எல்லாரும் பண்ணுறாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க? இவங்க ஹோல்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த 5, 8, 13 தங்கள் கைப்பிடியில் இந்த அரசை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டே பை டே தங்கள் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ரெட்டன்பட்டி வெற்றிவேல் அந்த நாமினேஷன் தப்பே கிடையாது. அந்த நாமினேஷனை விஜய் பின்வாங்க வச்சுட்டாப்புல. ஓகே, அதனால தான் நான் திரும்ப திரும்ப விஜய்க்கு சொல்றேன். அதை கூட்டணி கட்சிகள் யாரும் தடுத்தா மாதிரி தெரியல. பிரேமலதா அவருடைய வார்த்தைகள், கூட்டணி கட்சிகளும் சொன்னாங்க, பிரேமலதா எதிர்கட்சியும் சொன்னாங்க. அது மாற்றிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதைத்தான் நான் டே 1 சொன்னேன். நீங்கள் ஹெக்டே பாணியில், என்டிஆர் பாணியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, 35 வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவு செல்வாக்கு வந்துட்டு, அப்போ எதிர்பார்க்காமலே இவ்வளோ செல்வாக்குன்னா நீங்கள் மீண்டும் கலைச்சிக்கிட்டு ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி வச்சா நீங்கள் தனியாட்சி வர்றதான் உங்களுக்கு நல்லது. இந்த 108 வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி பண்ணால் சதீஷ மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஹெவியாக ஷைன் பண்ணுவார். அதுதான் நடக்கும். உதயநிதி ஸ்டாலின் பெரிய லீடருங்க அளவுக்கு வருவார். இத்தனைக்கும் நீங்கள் 35 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி தலைவர். உதயநிதி ஸ்டாலின் 33 விழுக்காடு எடுத்தவருக்கு, 30 சம்திங் வாக்கு எடுத்த ஒரு கட்சி தலைவருக்கு டெலிகேட்டட் பவர் தான். அவர் ஷைன் பண்ணிட்டு போவார். இதுதான் அங்கே நடக்கும். உங்களை வந்து திருமாவளவன் விமர்சிப்பார், இவர் சிபிஎம் விமர்சிப்பாங்க, சிபிஐ விமர்சிப்பாங்க. எல்லாரும் உங்களை வந்து ஒரு ரேன்சமாக வச்சு கண்ட்ரோலில் வச்சு பண்ணக்கூடிய லெவலுக்குள்ள தான் உங்களோட அரசியல் நடவடிக்கைகள் இருக்குங்கிறதான் நம்மளோட பார்வை. பட் அவர் வந்து இதை மீறி மெஜாரிட்டி எடுத்துடலான்னு முயற்சி பண்ணார். 25 எம்எல்ஏக்கள் இதற்குள்ளே போனார். அது கவர்னரும் சட்டமும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள நிரூபிக்கப்பட்ட சட்டங்களும் அவருக்கு துணை புரியலை. இப்போ அவர் வந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அல்லது வேக்கண்டான தொகுதியிலேயோ வரும்போது இவங்களுக்கு டிக்கெட் கொடுத்தா அப்பவும் அந்த தேர்தல் டைமில் கட்டாய போடுவாங்க சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள். ஏதாவது ஏனைக்கு கோணையாட்டு முன்னுக்கு முன் மரணா பேசுவாப்புல. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து திருச்சிக்கு மட்டும்தான் எலெக்ஷன் வைங்க, ஸ்டாலின் இருக்கிறாரு அஸ்யூமிங், ஸ்டாலினுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர் மத சார்பின்மையில உறுதியாக தான் இருக்கிறாரு. பினராயி விஜயன் விஷயத்தில் வந்து அவர் தாங்க அறிக்கை விட்டுருக்காரு, விஜய் கூட அறிக்கை விடல, ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்கிறாரு. பினராயி விஜயன் இந்த இடி ரைடுக்கு விஜய் கூட அறிக்கை விடல, ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு. எப்போ அந்த சிபிஎம் செக்ரட்டரி பேர் என்ன? சண்முகம். ஐயா சண்முகம் இதுக்கு என்ன சொல்றாரு? ஜாதிய வன்மமோ என்ன வன்மமோ உங்களுக்கு ஸ்டாலின் மேல இருக்கு, 100% இருக்கு. நாங்க வந்து உங்களெல்லாம் உங்க தியாகத்தை நான் பாராட்டுறேன். அது ஹேமச்சந்திரன் நாயர்னாலும் சரி, நூர் முகமதுனாலும் சரி, மலவள பாஷினாலும் சரி, கொச்சிமணினாலும் சரி, எந்த ஒரு சங்கராயனாலும் சரி, எல்லா கம்யூனிஸ்ட் தலைவரோட தியாகத்தை நான் பாராட்டுறேன். சண்முகம் உட்பட நம்ம எல்லாருமே, பாலகிருஷ்ணன் நல்ல சகோதரர் அவர், பாராட்டுறேன். பட் நீங்கள் இந்த இடத்துக்குள்ள விஜய் அறிக்கை விடல, ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு. என்னையா சொல்றீங்க? சும்மா ஸ்டாலின் மேலே வன்மத்தில் அரசியல் பேசிகிட்டு இருப்பீங்களே, என்ன சொல்கிறீங்க? உங்களை டைரெக்டாக குற்றம் சாட்டுறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுங்கிறோம், மலையாளி கம்யூனிஸ்டாக இருப்பான். எமர்ஜென்சி ஐத்த கலைஞரை விட்டுக்கிட்டு எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணான் 77. அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள்கிட்ட சில பார்வை உண்டு. அந்த மாதிரி ஒரு குதர்க்கம் உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு வன்மத்தோட செயல்படக்கூடிய ஒரு இந்த இப்போ உள்ள சிபிஎம் செக்ரட்டரிக்கு அது என்னோட ஆணித்தரமான கருத்து. அவருக்கு நான் அந்த கொஸ்டினை வச்சிடுறேன். விஜயன் இடி ரைடுக்கு ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்கிறாரு, தெளிவாக விட்டுருக்கிறாரு. அப்போ விஜய் ஏன் அறிக்கை விடலை? இதுக்கு சிபிஎம் செக்ரட்டரி ஷண்முகா என்ன சொல்றாரு? இதுவரை ஒன்றும் சொல்லலை. என் வீடியோ பார்த்தது ஏதாவது சொல்லலாம், தெரியும், ரீச் ஆகும். நம்ம நியாயம் நம்மகிட்ட இருக்குன்னு தானே எல்லாத்தையும் அடிக்கிறோம். ஓகே சார், குதிரை பேரம் நடக்குதா இல்லையா சார்? தாவேக்கா நடக்குது. பட் அது ப்ரூஃப் வேணும். குதிரை பேரத்துக்கு நடக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு விசாரணை மூலமாக தான் ப்ரூஃபை கொண்டு வர முடியும். ஓகே, அது தினகரன் பண்ணணும், அதிமுக பண்ணணும், பண்ணலாம். அவங்க தே மே டேக் டைம். இப்போ டைம் எடுத்து அதுக்கான அதை நிரூபிக்கக்கூடிய வேலையை குதிரை பேரத்தால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் தான் பண்ணணும். அது அமமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி. ஓகே, எங்களுக்குள் வந்து பிளவு இல்லை, எங்களுக்குள் இருப்பது கருத்து வேறுபாடு தான் என்று சொல்லி எஸ்பி வேலுமணி எடப்பாடியோடு போய் நின்றுருக்காரு. சிவி சண்முகம் தனியாக நிற்கிறார். என்ன முடிவு எடுக்க போறார் எடப்பாடி பழனிசாமி? சட்டமும் நீதிமன்றமும் துணை நிற்காதுங்கிற சூழ்நிலையில் 2/3 வந்து மெர்ஜர் ஆகி போகலாங்கிற ஒரு சூழ்நிலை கை கொடுக்காத சூழ்நிலையில் 25ஓட நின்றுக்கிட்ட சூழ்நிலையில்
அதிமுக அரசியல் தான் நமக்கு கரெக்டு, ம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டைலங்கிற அரசியல் தான் கரெக்டு, ஓகே. விஜயை நம்பி போனால் விஜய்க்கு மெர்சியில் தான் காத்து கிடக்கணும். ம். விஜய் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு போல்டா பண்ணார் இல்லையா 2017 ம். அந்த மாதிரி மந்திரி பதவி கொடுத்துருக்கலாமா, கொடுக்கலையே. ம். மற்றவங்க செக் அடிக்கும் போது சிபிஎம் சிபிஐ திரும்ப காங்கிரஸ் எல்லாம் செல்வ பிறந்தைகள்லாம் அதுக்கு எதிர்கருத்து சொல்லும்போது அதுக்கு ஈல்டாய் தானே விஜய் போகிறாரு. ம். அப்போ விஜய்க்கு மெர்சியில் போய் அங்கே போய் நிற்கிறதா, ரெட்டையில எம்ஜிஆர் நாங்கள் தான் எங்கள் ஊரில் பெரிய ஆளு நிற்கிறதாங்கிறதுல அவங்க ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறதுல முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி கிட்ட சமரசம் பண்ணிட்டாங்க. இன்னும் இவர் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் மக்கள் கருத்து தொண்டர்கள் கருத்துன்னு கொஞ்சம் இழுத்து அடிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் இந்த நிலைமை. இதுவரை உள்ள எல்லா அதிமுக பிளவுலையும் எடப்பாடி ஒரு கிராப்பராக ஒற்றை தலைமையாக தன்னை முதன்மைப்படுத்தி நின்றவர். இந்த இடத்துல அந்த 3 பிளவுலையும் அவர் கூட நின்னவங்க இவருக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது இவங்களோட விலகலை டெசர்டராக தான் மக்கள் பார்த்தாங்க. அவங்க ரிபலாக பார்த்தாங்க, பாதிக்கப்பட்டவங்களாக பார்த்தாங்க. சசிகலா பாதிக்கப்படும் போதும் தினகரன் பாதிக்கப்படும் போதும் ஓபிஎஸ் பாதிக்கப்படும் போதும் எடப்பாடிக்கு துணையாக நின்றவங்க இன்னைக்கு எடப்பாடியை எதுக்கிறது வந்து டெசர்டர்ஸுங்கிற ஒரு பார்வையில் தான் மக்கள் பார்த்தான். ஸோ கட்சிக்காரனை பார்த்தான். அதனால தான் இன்னைக்கு மரகத குமாரவேல் தொகுதிக்குள்ள ரெட்டலையை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஜெயித்த பதவியை எப்படி ரிசைன் பண்ணிட்டு தாவே காட்ட போலான்னு கண்டனம் பண்ணுறான். பார்த்தீங்களா, வலைத்தளங்களில் செய்திகள் வந்துட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி 40 விழுக்காடு எடுத்து எடப்பாடி தலைமையில் ஜெயித்த தாராபுரத்தில் அந்த எம்எல்ஏ எப்படி அதிமுக போகலான்னு அவன் அதை அஜிடேட் பண்ணுறான். பெருந்துறையில் அந்த அஜிடேஷன் இருக்குது. முன்னாடி உள்ள ஸ்பிளிட்லலாம் எடப்பாடிக்கு இது கிடைக்கல. முன்னாடி உள்ள ஸ்பிளிட்லலாம் அதிமுக பலகீனம் அடைஞ்சுது. இந்த ஸ்பிளிட்டு எடப்பாடி வெர்சஸ் விஜய்னு வருது. ஓகே. இவங்கெல்லாம் சபார்டினேட் தான். பேன் தமிழ்நாடு ஏடிஎம்கே லீடர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஸோ மற்ற ஸ்பிளிட்டை விட இந்த ஸ்பிளிட்டில் எடப்பாடிக்கு ஒரு லாபம் இருக்குது. 3வது இட கட்சியான எடப்பாடிக்கு இந்த ஸ்பிளிட்டுக்குள்ள ஒரு லாபம் இருக்குது. ஓகே. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.